ஜேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடு மட்டும் நம்ம கைக்கு வரட்டும். அந்த வீட்டுல அப்படியே நீலாம்பரி இல்லம் அப்படின்னு சொல்லி உன் பேரை கொட்டை எழுத்துல எழுதிடுவோம். யூ மண்டக்க சாயம், யார் வீட்ல யார் பேரை எழுதுறது? இனி இந்த நாத்து சும்மா காமெடி பீஸ் மாதிரி சுத்த மாட்டா. இனி வில்லிக்கு வில்லி கள்ளிக்கு கள்ளியா மாற போறேன். அடியே நீலாம்பரி, பிளானா போடுத. உன் பிளானை என்ன பண்ணுதுன்னு மட்டும் இருந்து பொறுத்திருந்து பாரு. ஏகதேசம் எல்லா பிளானையும் கேட்டாச்சு. இனி எதுக்கு அடுத்த வீட்ல ஒளிஞ்சு கிடந்த மாதிரி ஒட்டு கட்டிட்டு இருக்கணும்? நம்ம வீடு, நம்ம வாடகை கொடுக்கும். இவளுக்கு என்ன பயம்? நம்ம உள்ள சாடுவோம். யோ பின்னால வந்துட்டா மொத்தவா. பேசாம கிரியன எதையும் வாயை திறந்து சொல்லிராத. தங்கச்சி, தம் மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். சொல்ல சொல்ல கேக்குறதுக்கு இல்லாம அவட்ட போய் தொங்கச்சிங்காரு. இவர் கூட பிறந்த தொங்கச்சியா? என்னண்ணே என்ன திடீர்னு பாசம் பொங்கி பொங்கி வடியுது? அப்பா ஐயா, என்னே பின்னால இருந்து ஏதோ குத்து விட்ட மாதிரி இருந்துச்சே. ஏனே என்னாச்சு? பிரச்சனையா ஏதோ? கொஞ்ச நாளவே குறுக்கு வலி. அதான் இந்த திடீர்னாப்புல அந்த வலி வருது, திடீர்னாப்புல போகுது. இப்ப பார்த்து எங்க இருந்து வந்து தெரியல. அதான்னு கத்திட்டேன். ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல போயிட்டு வரேன். குறுக்குல குத்துன குறுக்கு எலும்பு ஒடிச்சிட்டு போல இருக்கே. என்னி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அத்தைய காணல. பெருசா பாசம் இருக்க மாதிரி கேக்க. எங்க அம்மாக்கு என்ன செய்து யாது செய்துன்னு இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருப்பியா? ஏன் நீ உங்க அம்மா 3 நேரத்துக்கு 6 நேரம் நல்ல தின்னு போட்டு நல்ல குத்துக்கல்லாட்டம் தான உட்கார்ந்திருக்காவோ? அவளுக்கு என்ன? உனக்கு தெரியுமா குத்துக்கல்லாட்டம் இருக்கான்னு? வடிவேலு சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் வீக். யாருக்கு நீ? உங்களுக்கா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? நக்கலும் நையாண்டியுமா பண்ணுத? நக்கல் இல்ல நீ, விக்கலு. திமிரு பிடிச்சவா. இவ்வளவு நாளும் என்ன கண்டோன்னா புள்ள பூச்சி மாதிரி அப்படியே அடங்கி இருந்தா, இப்ப என்னன்னா வாய் கொழுப்பு கொஞ்சம் இல்ல. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நொன்னிம்பா. என்னடி? என்ன சொன்ன என்னடியா? தபாரு வாட்டி போட்டி இருட்டி உட்காருட்டின்னு ஏதாவது இட்டின்னு போட்டு சொன்னேன்னு வச்சுக்கா, வாய் இருக்கும், வாயில இருக்க பல்லு இருக்காது. அடியே மூக்கு இருக்கும், நாக்கு இருக்காது. நாக்க கடிச்சி 4 முக்கு சந்தில துப்பிடுவேன். அடியே உருன்னு பார்த்தா அதல நாங்க பயந்துருவோமா? கண்ணு ரெண்டு நோண்டி காக்காவுக்கு கடன் கொடுத்து விடுவேன். கைய விட போறே இல்லையா? என்ன அடிக்கிறதுக்கு கைய வாங்கிறியா? வாங்கின கையையும் காலையையும் முறிச்சி கடையடுப்புல வச்சு விடுவேன். உனக்கு அடிக்கிறதுக்கு கை விறுவிறுன்னு வருதுன்னா அதான் உனக்கு ஒரு அடிமை சிக்கி இருக்கார்ல, அதான் உன் புருஷன். அவரை போட்டு நங்கு குத்தி எடு. சும்மாவே என் பொண்டாட்டி என்ன அடிச்சு கொல்லதான் செய்தா. இந்த லட்சணத்துல இவ வேற சொல்லி கொடுக்கா, உன் புருஷனா குத்துன்னு குத்துது. இப்பதான் ஒரு குத்து ஓம குத்து வாங்கிட்டு அழுதுட்டு நிக்கேன். உனக்கு இப்ப என்னாச்சு? வந்தது வராததுமா என்கிட்ட சண்டைக்கு நிக்க? உங்க அம்மாக்காரி சொல்லி அனுப்புறாளோ நாத்தனாக்காரிய வீட்ல வச்சிருக்காத, விரட்டி விடுன்னு. அடியே என்ன பத்தி என்னனாலும் கேளு, நான் பதில் சொல்லுவேன். எங்க அம்மைய பத்தி தேவையில்லாம இழுத்துன்னு வச்சுக்க, உன் பம்பைய பின்னி போடுவேன். உன் ஓட்ட அதிகாரத்தெல்லாம் உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு பத்தியா அங்க போய் வச்சுக்க. இங்க வந்து உன் தெனா வெட்டு திமிரெல்லாம் காணிச்சுன்னு வச்சுக்க, காலு கீழே போட்டு கரப்ப முச்சி நசுக்குன மாதிரி நசுக்கு நசுக்கி எடுத்துருவேன். இடி புஷ்பா பாத்துட்டி, அருமனை வேற நல்ல கூர்மையா இருக்கு, கையில வெட்டிட்டு போயிராத. ஏக்கா எனக்காக்கா வெட்ட தெரியாது. எவ்வளவு தரம் சக்கை வாங்குவோம் தெரியுமா? நான் தான் வெட்டுவேன். இந்த மனுஷன் கூட என்னால வெட்ட கிடையாதுன்னு போட்டுட்டு போயிருவாரு. எப்பவும் வெட்டக்கூடியதுதான். நீ இன்னைக்கு தெரியாதனமா வெட்டிட்டேன்னு வச்சுக்க, லேசா பட்டாலும் உன் மாமியாக்காரி உடனே உங்க அக்கா காரி வந்தா அதனாலதான் உன் கையை வெட்டிக்கிட்ட அப்படின்னு என் மேல பழிய வேற போட்டு வெட்டி. அவன் அப்படியேப்பட்ட ஆளு, அவளை கண்டாலே பயமா இருக்கு. அவளுக்கெல்லாம் ஏக்கா போய் பயந்துட்டாக்க, அவ என்ன பூச்சாண்டி கட்டிட்டு இருப்பா. ஒன்னும் செய்ய மாட்டா, பேசாம இரி. நான் கூட பூஞ்சியா இருக்கும் போல இருக்கு, சோளை அதிகமா இருக்காது போலுக்கு நினைச்சேன். நல்ல வரிசையா இருக்கா சோளை. ஏம்மா எனக்கு சீக்கிரம் வெட்டிதாம்மா. ஏம்மா எனக்கு நல்ல பெரிய பீஸா வெட்டு. இடி பறக்காதியா, ஆளுக்கு ஒரு துண்டு வெட்டி தராமல போறேன். உங்களுக்கு தானே வாங்கி வச்சிருக்கு. எப்பப்பப்பா இதுக்கு நம்மட்ட வந்துருவாள்வா எனக்கு பெருசுன்னு. இடி வேலை செய்யும் போது நான் நிறைய வேலை செய்யுதம்மா, அவளுக்கு குறைய வேலை கூட எவ்வளவு ஒருத்தி சொல்லுது இல்லாட்டி? அது எப்படி புஷ்பா சொல்லுவாள்வா? நீ என்ன பாடு பேசிட்டு இருக்க? சரி பிள்ளைகளுக்கு வெட்டி முதல்ல குடு. ஏம்மா அவளுக்கு மட்டும் என்ன பெரிய துண்டா கொடுத்திருக்க, எனக்கு மட்டும் சிறுசா வெட்டி இருக்க. அதன பார்த்தேன், எவ்வளவு ஒருத்தி அடிபடி போறதுக்கு வருவாள்வல, வரலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்துட்டியா? இவனி பார்த்துட்டு தான் இருக்க. என்னத்தமா வெட்டி இருக்க? சிறையளவா இருக்கு. ஏடி பொற உங்க அப்பா கரெக்டா சொல்லி ஒரு சிந்த
நகை கடை இருக்கு பத்தியா, அங்க இந்த ஒரு தராசு வச்சிருப்பான் பத்தியா, அந்த தராசை கொண்டு வந்து வைக்கணும். அப்பதான் ஒரு மில்லி அங்கேயும் போகப்படாது இங்கேயும் போகப்படாது, வச்சு நேர்த்து தான் கொடுக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர்ல மாப்பிளை பார்த்து கட்டி வைக்கணும். நல்லா இருக்கும். சை எடி சாணி, நான் ரூம்ல போய் உட்கார்ந்து திங்கி போறேன் வரியா? மூஞ்சி மாறையும் பாரு, என்ன பம்பளுக்குதுனே வாரா. பெரியவர்கள சும்மா இருக்க மாட்டா, அவ்வளவு போக வேண்டியதுனே. இவள சண்டை இழுத்துட்டு போறா, அவ ஒரு ஊம குசும்பி. சின்னவ வாயாடி, என்ன செய்ய? டி அங்கேயும் போய் சண்டை போட்டேன்னு வச்சுக்கீங்க, 4 குத்து கொடுப்பேன். 2 பேர் பிள்ளைகளோட பார்க்க மாட்டேன். புசே பிள்ளைகளோட அப்படிதான் இருக்கு. எதுக்கு இப்படி கடந்து சத்தம் போட்டு கிடக்க? இந்த கிழவி எப்போ வந்துச்சு? கிழவி எப்போ வந்தா? ஏடி புஷ்பா, அவ கொஞ்சம் முன்னாலே வந்துட்டா. பிள்ளைகளோட யாசனை பத்தியா, அப்பமே வந்து அனக்க நட்டமா உட்கார்ந்துருக்கா. பாத்தியாக்கா கிழவிக்கு கொழுப்ப? நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு உட்கார்ந்து அமைதியை காட்டிட்டு இருக்க பத்தியாக்கா. என்ன சண்டைக்கு வரப்போதோ தெரியலையே. பேசாம இரு, உன் போக்குல பேசாம வேலையை பாருட்டி. புசு என்ன பாத்துட்டு இருக்க? அதுல ஒரு துண்டை வெட்டு. என்னதே சக்கைய வெட்டு வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிய? ஏற்கனவே சுகர் பாகிஸ்தான் பார்டரை தாண்டி போயிட்டு இருக்கு. இதுல இத தின்னியன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ஒரே பக்கம் போயிரும். வந்தா வருது போனா போகுது. ஒரு துண்டையை வெட்டு, தின்னுட்டாவது ஏதாவது ஆனா பரவாயில்ல, ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். நீங்க சொன்ன கேட்க மாட்டியா? உங்க முகம் வரட்டும். ஒரு துண்டத்தா ஒண்ணு செய்யாது, அப்படி போனா பாத்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும் தாரேன், அதை மட்டும் தின்னுட்டு பேசாம இருங்க. டவர் கிடைக்கல, வெளியில போய் பேசுறேன். இப்ப வர எடி புஷ்பா, நல்ல நைஸா போன் வந்தா ஓடிட்டு பத்தியா உங்க மாமியாரு? யாராவது முக்கியமான ஆள் பேசுமா இருக்கும், அதனாலதான் இங்க இருந்து பேசினா நம்ம எல்லாம் கேட்டுக்கிடுவோம்ல, அதான் டவர் கிடைக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு தெருவுக்கு ஓடு பத்தியா. ஏக்கா ரேஷன் கடையில பச்சரிசி நல்ல பவுன ஆட்டம் போடுதாக்கா, வாங்கிட்டு வருமா வாரியாக்கா? ஏடி பொறசலோட வந்துட்டியோ? ஆமாக்கா, 3 வாசல்ல சுத்தி வரணும் பத்தியா, பொறசலோட ஷார்ட் கட், அதான் ஓடி வந்துட்டேன். கரெக்ட், இந்த பழத்தை வெட்டி கொடுத்துட்டு அந்தல வாரே நம்ம 2 பேரும் போய் பச்சரிசி வாங்கிட்டு வரேன்னா. ஆமாக்கா, ஆப்பத்து போட்டுக்கலாம், மாவரைச்சு வச்சா புட்டு வேணா அவிச்சுக்கிடலாம், அளவோல இருக்கும். ஏடி வெட்டி வச்சிருக்கேன், ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு துண்டு சக்கையை எடுத்துட்டு போனே. சரிக்கா, அப்போ நீ வெட்டி வச்சிரி, நான் போய் ஓடி போய் பையெல்லாம் எடுத்துட்டு ஓடிறேன். தேவாக்கு முதல்ல போய் ஒரு துண்டு கொடுத்துட்டு வருவோம். என்ன மர்மலா இதெல்லாம்? வீடு தூக்க போறே. அட கொண்டா மர்மல, நான் என்னவோ ஏதும் பயந்துட்டேன். வாரியில கொண்டா. நான் இருக்கும்போது எதுக்கு நீ வாரி எல்லாம் எடுக்க? மர்மல, நான் இருக்கும்போது உனக்கு என்ன ஜோலி? பேசாம போய் ரெஸ்ட் எடு. நான் தூக்கேன் துடைக்கேன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையா? என்ன நீ கஷ்டங்கியா? எங்க அம்மையே இஷ்டப்பட்டு செய்தா பொறவு என்னத்துக்கு? நீங்க போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க போங்க. மர்மல, இந்த குத்தால அருவில குளிச்ச மாதிரி இருக்கும்ல பேனு, அதை போட்டுட்டு தூங்கு. அப்பதான் நல்ல குளுகுளுன்னு காத்து வரும், தூக்கமும் வரும். இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரா? ஏடி உங்க அண்ணிகாரி கையில வாரியில பாத்தோண்ட எனக்கு கொலையே நடுங்கிட்டு. என்ன மர்மல, அழுக்கு துணி 2 கூட நிறைய சேர்ந்திருக்கும் போல இருக்கு. ஆமத்தை மழை வருதுன்னு துவைக்காம போட்டிருந்தேன் பாத்தீங்களா, எல்லாம் சேர்ந்து போச்சு. 2 பொட்டனா நிறைய இருந்துச்சு, அதான் 2 கூடையில வச்சு தூக்கிட்டு வந்திருக்கதே. ஏடி நான் ஒரு கூடையை வாங்குதேன், நீ ஒரு கூடையை தலையில வச்சுக்கோ. கொண்டாங்கதே, நான் துவைக்கேன். உங்க மொபைல் பார்த்தாவனா என்ன ஏசுவாவோ? அவன் கிடக்க மர்மோல, அவெல்லாம் ஒண்ணு ஏச மாட்டான். அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். என்ன சொல்லுத நீ? ஒரு மாமியா குத்து கல்லாட்டங்க உட்கார்ந்துருக்கேன், நான் துவைக்காம வேற யாருக்கு வந்து துணியை துவைச்சு தருவா? பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆத்துல மழை வெள்ளம் அளவோல போகுது, 5-6 கும்புன்னு கும்மி எடுத்தோம்னா துணி எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு பார்க்கவே மின்னல் அடிக்கும். அப்படி இருக்கும். இன்னைக்கு அப்படி துவைச்சு கொண்டு வரேன் பாரு. அண்ணி, துணி துவைக்கிறது மட்டும் எங்க வேலை இல்ல, வந்து காய போட்டு இஸ்திரி போட்டு மடிச்சு சூப்பரா உங்க செல்ஃப்ல கொண்டு அடுக்கி வச்சிருவோம். அண்ணி, எந்த வேலையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. வேற எதுக்கு நாங்க 2 பேரும் அம்மையும் மவளுங்க இருக்கோம்? நீங்க ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்க, எந்த வேலையா இருந்தாலும் சுத்தி சுத்தி பம்பரமா நாங்க வேலையெல்லாம் செய்து முடிச்சிருவோம். நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க அண்ணி. மர்மோல, இந்த ஆப்பிள் ஜூஸ் ஒரு குத்துமணி நிறைய போட்டு வச்சிருக்கேன் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள. உனக்கு வியானுங்க நேரம்லாம் எடுத்து எடுத்து குடிச்சிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டே என்ன. இப்படி ஒரு மாமியாரோ, இப்படி ஒரு நல்ல நாத்தனாருமா? மர்மோல அழாத, உன் கண்ணுல கண்ணீர் வடிஞ்சுனா என் கண்ணுல ரத்தமே வடிஞ்சிரும். நீங்க தாத்தே 7 ஜென்மத்துக்கு என் மாமியாரா வரணும். மர்மோல, அட எல்லாம் கனவா? என்ன வாயை பிளந்துட்டு இருக்க? போ, பைப்ல தண்ணி வருது. யார் எடுப்ப நினைச்ச? 5-6 குடத்தை எடுத்து ஊத்து போ. அதனை பார்த்தேன், இப்படி ஒரு நல்ல மாமியாரா நினைச்சு சந்தேகப்பட்டு இருக்கிறதுக்குள்ள எல்லாம் கனவு கலைஞ்சு போச்ச. பூகம்பமே வந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செய்தா.